அனைவருக்கும் வணக்கம். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசான் கலை வளர்மணி விமல் என்கிற வெங்கடேஷ், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளியில சிலம்ப மாஸ்டரா வந்து நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இதை வந்து கட்டாயமாக அரசு பள்ளியில ஒவ்வொரு ஆசிரியர்களை வந்து சிலம்பம் தெரிஞ்ச ஆசான்களை வந்து நியமிக்கணும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய பல்வேறு போட்டிகளை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் பற்றி தெரியாத ஆசிரியர்களை வச்சு போட்டி நடத்துறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சிலம்பம் தெரிஞ்ச ஆசிரியர்களை வச்சு போட்டி நடத்துனீங்கன்னா அந்த போட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கலை மேலும் வளரும். பசங்களுக்கும் வெற்றி தோல்வி சரியான விதத்துல உங்களுக்கு மார்க் அளிச்சு அவங்களை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கலையை நாங்கள் வந்து காப்பாற்றி கொண்டு வரதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கலை மேலே எங்களுக்கு ஈடுபாடு. அதாவது நாங்கள் கற்றுக்கும் போது எங்கள் தாத்தா வந்து விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதை தவிர எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை. என்னோட ஆசான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 8 ஆண்டு காலமாக வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 13 ஆண்டு காலமாக சிலம்ப பயிற்சியில் இருந்த ஆள் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், இந்த கலையை நான் பெருசாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 8 ஆண்டு காலம் மாணவர்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல பயிற்சி கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாணவர்கள் இதுல வந்து ஒரு 3 பேர் வந்து காவல்துறையில போய் பணிபுரிகிற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு அரசு தேர்வுக்கும் நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட மாணவர்கள சிலம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல, மாவட்ட அளவுல மற்றும் சர்வதேச போட்டிகளிலேயே நான் போய் விளையாட வச்சிருக்கேன். இது போன்ற பல போட்டிகள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க நிறைய நியூஸ் சேனல்ல நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற போன வருஷமும் நடைபெற்ற முதலமைச்சர் தங்கக்கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாணவன் வந்து ஒற்றை கம்பு மற்றும் அலங்கார சிலம்பத்துல, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே மொத்தம் 38 மாவட்டங்கள் சேர்ந்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில முதல் தங்கப்பதக்கத்தை வந்து என்னோட மாணவன் அஸ்வந்த் வந்து போன வருஷம் பதிவு செஞ்சாரு. மாநில அளவு போட்டியில 1 லட்ச ரூபாய் முதல் பரிசும், அலங்கார சிலம்பத்துல 3ஆம் இடம் பிடிச்சு மொத்தம் 2 போட்டிகளை வெற்றி பெற்று சாதனை படைச்சாரு. அதே மாதிரி வந்து மலேசியாவிலையும் தங்கப்பதக்கம் வென்று 2019 ஆண்டு காலத்துல மலேசியாவிலும் தங்கப்பதக்கம் எடுத்து வின் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வந்த் மற்றும் ஆலிஷா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து அதில் பங்கேற்று இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் அப்படிங்கிற பையன் மாவட்ட அளவு போட்டியில தொடுசிலம்ப போட்டியில வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சி வெள்ளி பதக்கம் பெற்று சாதனை படுத்தாங்க. அது மாதிரி ஆஷா அப்படிங்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி பிரிவுல, அதே சிலம்பம் வந்து கல்லூரி பிரிவுல திருமுறை போட்டியில முதலிடம் பிடிச்சு மாநில அளவு போட்டி தேர்வாயிருக்காங்க. ஆதிகேசவன் அப்படிங்கிற மாணவனும் மாவட்ட அளவுல வெற்றி பெற்று மாநில அளவு போட்டிக்கு தங்கம் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கடந்த வருஷம் இதே ஆஷா, ஆலிஷா அப்படிங்கிற மாணவிகள் 2 பேருமே மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு தேர்வாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய குடியரசு தினம் மற்றும் பாரதியார் விளையாட்டு போட்டிகள்ல லாஸ்ட் வருஷம் தான் வந்து சிலம்பத்தை சேர்த்தாங்க. அதுலயும் வந்து இந்த மாவட்டத்திலே பெரும்பாலான மாணவர்கள் வந்து இந்த இளைய வீர தமிழ், அதாவது எங்களோட டீம் வந்து இளைய வீர தமிழ் சிலம்பாட்ட சங்கத்தோட மாணவர்கள் தான் அதிகப்படியான மாவட்ட போட்டியிலையும் மாநில போட்டியிலும் பங்கேற்று வெற்றிகளை குமிச்சிட்டு இருக்காங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய போட்டிகளை இந்த மாவட்டத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சிலம்பு குழுவில இருந்து போறதுன்னு பாத்தீங்கன்னா எங்களோட இதுல இருந்தா. ஏன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். பயிற்சி மட்டும் இல்லாம எங்களோட மாணவர்கள் வந்து சிலம்பத்துல மட்டும் இருக்காங்க, படிப்புல இல்லாதவங்க மட்டும் தான் விளையாட்டுல இருக்காங்க அப்படின்னு மட்டும் இல்ல, படிச்சுக்கிட்டும் என்கிட்ட இருக்காங்க. என்னோட மாணவி வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி அளவுல 10ஆம் வகுப்பு தேர்வுல முதல் மாணவியா வந்தாங்க. அந்த மாதிரி பல அளவுக்கு பல போட்டிகள்லையும் பல இதுலயும் சர்வதேச அளவுல வெற்றி பெறதுக்கு இந்த மாணவர்கள் வந்து நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை, இதை வந்து அரசாங்கம் வந்து இன்னும் இதுக்கு ஊக்கம் கொடுத்து, ஏன்னா இப்போதைக்கு 3% இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேல வந்து இதை ஊக்குவித்து இந்த கலையை அழிய விடாம தற்போது வரக்கூடிய போட்டிகள் என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த போட்டியை வந்து நிறுத்தாம அவங்க மேலும் மேலும் இந்த போட்டியை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா கடைசி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 5 போட்டிகள் வச்சிருந்தாங்க. ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, சுருள்வாள் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார சிலம்பம்னு சொல்லிட்டு 5 வகையான போட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் முதலமைச்சர் தங்கக்கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா தொடுசிலம்பம், தொடுப்போரை போட்டி அப்படிங்கறத மட்டும் இந்த வருஷம் வச்சுட்டாங்க. அது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி மாணவர்களுக்கும் ரொம்பவே பெரிய இழப்பு. ஏன்னா லாஸ்ட் வருஷம் என் பையன் தான் வந்து ஒற்றை கம்புல மாநில அளவில் முதல் இடம் பிடிச்சான். இந்த வருஷம் அந்த போட்டி இல்லைங்கும் போது அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம், எங்களுக்குமே ரொம்ப ஏமாற்றம், பல ஆசான்களுக்கு வந்து இது ரொம்ப ஏமாற்றம். வரக்கூடிய ஆண்டு காலத்துல இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து எல்லா போட்டியுமே நடத்தணும், சிலம்பத்துல உள்ள அனைத்து போட்டியும் நடத்தணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம எங்களோட மூலதனமான இந்த மாணவர்களோட பெற்றோர், அவங்களோட நம்பிக்கை, அவங்க வந்து பெற்றோர்கள் அவங்களோட மாணவர்களை நீங்க அனுப்பலன்னா இந்த மாதிரி ஆசான்கள் வந்து உருவாகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட
எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு அளித்து பயிற்சி பயிற்சி அளிக்க வாய்ப்பு கொடுத்த தனியார் பள்ளிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். போர்க்கலையின் தாய்களையாம் சிலம்பக்கலை கற்போம் சிலம்பம் காப்போம் சிலம்பம். போர்க்கலையின் தாய்களையாம் சிலம்பக்கலை கற்போம் சிலம்பம் காப்போம் சிலம்பம். போர்க்கலையின் தாய்களையாம் சிலம்பக்கலை கற்போம் சிலம்பம் காப்போம் சிலம்பம். உலகமெங்கும் ஒலிக்கும் எங்கள் குரல். தோல்வி என்பது நிஜமல நிழல். நன்றி.